அரிசி மாவு வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதால் நான் வந்து 2 கப்பு மாவு போடுறேன். 1 கப்பு பாருங்கள், 2வது கப்பு. இப்போ இதில் வந்து ஓமம் கொஞ்சோண்டு, சீரகம், பெருங்காயத்தூள், சால்ட்டு போட்டு இதில் நம்ம வந்து கலக்கிக்கலாம். முதல் நல்லா கலக்கிக்கிட்டு எடுத்து வைப்போம். இப்போ வெண்ணெய் சூடு பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துருக்குறேன். இதை லேசாக உருக்கிக்கிட்டால் போதும். இது இந்த கப்பால் 3 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். சூடு பண்ண போகிறேன். பாருங்கள், நெய் இந்த பக்கம், வெண்ணெய் இந்த பக்கம் உருவினா போதும். நான் அதை ஊற்றிடுறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதனால் 1/2 கிண்ணம் பொட்டுக்கடலை மிக்சியில் அடித்து பவுடராக்க போகிறேன். பொட்டுக்கடலை மாவு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட போடுறேன். அதுவும் கலந்துக்கலாம். உப்பு திட்டம் பார்த்து போட்டுக்குங்க. தண்ணி இந்த அளவு இருக்கணும். இப்போ இதை ஊற்றி நம்ம மாவு பிசையலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் இந்த அளவுக்கு கொதிக்கணும். இதை எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை அந்த மாவில் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து அந்த 2 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி தான் ஊற்றினா கரெக்டாக அந்த 1 கப்பு தண்ணி மீந்து போச்சு. இந்த அளவு இருக்கணும் மாவு. பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இந்த வச்சு தான் போடுறேன். உள்ளே கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு முறுக்கு போடுறேன். கிண்ணத்தால் கடை அரிசி மாவு, பச்சரிசி மாவு தான் போட்டேன். 2 கிண்ணம் போட்டேன். 1/4 கிண்ணத்துக்கும் கொஞ்சம் கூட பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். அதுக்கு 16 முறுக்கு வந்திருக்கு. பாருங்கள் பாருங்கள், எவ்வளோ போகிறன்னு இருக்குது. பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்குது. டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.